எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஒரு சில ஹிந்தி வேர்ட்ஸ் கற்றுக்குறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வேர்ட்ஸ். நம்ம இப்போ எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஹிந்தி மட்டுமே உபயோகிக்கிறாங்க அப்படிங்கும் போதெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகள் ரொம்பவுமே உபயோகமாக இருக்கும். இப்போ சவுத் இந்தியாவிலேருந்து நார்த் இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணனாலும் சரி, இல்லை அங்கேயே ஒரு தமிழர்கள் நம்ம அங்கே நார்த் இந்தியாவில் இருக்கிறோம் அப்படின்னா அப்போது நம்ம எங்கேயாவது வெளியில் போகும்போது அங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கிலீஷும் தெரியல, தமிழும் தெரியல அப்படிங்கும்போது ஒரு கம்யூனிகேஷனுக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் கற்று வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவுமே உபயோகமாக இருக்கும். நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கும் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல், பயணம். அப்படின்னா யாத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. என் கூட ஒரு தடவை வாய் விட்டு சொல்லி பாருங்க, அப்பதான் நமக்கு அந்த வார்த்தைகள் நல்ல ஞாபகம் இருக்கும். டிராவல், பயணம் அப்படின்னா யாத்ரா அப்படின்னு அர்த்தம். பயணம் அப்படிங்கிறதுக்கு அவங்க யாத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில யாத்ரா, பயணம், யாத்ரா. அடுத்த வார்த்தை டு டிராவல், பயணம் செய்வது அப்படிங்கிறது. நான் பயணம் செய்கிறேன் அப்படிங்கிறதுக்கு யாத்ரா கர்னா அப்படின்னு அர்த்தம். பயணம் செய்கிறேன், பயணம் செய்வது அப்படிங்கிறது, பயணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே யாத்ரா கர்னா அப்படின்ட்டு அர்த்தம். டு டிராவல், பயணம் செய்வது, யாத்ரா கர்னா. இப்போ நம்ம மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதுல முதல்ல ட்ரெயினுக்கு என்ன ஹிந்தியில சொல்லுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நம்ம தமிழ்ல அதுல ரயில் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு வேர்டு தான் ஹிந்திலையும் வரும். ரெயில் காடி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெயில் காடி. ட்ரெயின், ரயில் அப்படின்னா ரெயில் காடி. ரெயில் காடி. காடினா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. காடினா வண்டி அப்படின்னு அர்த்தம். அது எந்த வண்டியா இருந்தாலும் சரி, காரா இருந்தாலும் சரி, எந்த பஸ்ஸா இருந்தாலும் சரி, இல்லை ரெயிலா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வெஹிக்கிள் அப்படின்னு பொதுவாகவே காடி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால்தான் ட்ரெயினுக்கு நம்ம ரயில்னு சொல்லும்போது ரெயில் காடின்னு சொன்னோம். அதாவது வண்டி அப்படின்னு அர்த்தம். வெஹிக்கிள் அப்படிங்கிறதுக்கே மீனிங் வண்டி. ஹிந்தியில காடி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்பிளேன், ஃப்ளைட் மூலயமா நம்ம போவோம் இல்லையா, அதுக்கு விமானம்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஹிந்தியில் ஹவாயி ஜஹாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவாயி ஜஹாஜ். ஏர்பிளேன், விமானம் அப்படின்னா ஹவாயி ஜஹாஜ். ஹிந்தியில் விமானத்துக்கு ஹவாயி ஜஹாஜ், ஏர்பிளேன் ஹவாயி ஜஹாஜ். அடுத்தது ஷிப், கப்பல் அப்படிங்கிறதுக்கு ஜஹாஜ் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஷிப், கப்பல், ஜஹாஜ். ஏர்பிளேனுக்கு நம்ம ஹவாயி ஜஹாஜ் அப்படின்னு படித்தோம். கப்பலுக்கு வெறும் ஜஹாஜ் அப்படின்ட்டு மட்டும்தான் சொல்லுவாங்க. கப்பலுக்கு ஜஹாஜ். ஏர்பிளேனுக்கு ஹவாயி ஜஹாஜ், கப்பல், ஜஹாஜ். இப்போ போட் அப்படிங்கிறதுக்கு படகு அப்படின்னு தமிழ்ல நம்ம சொல்லுவோம். ஹிந்தியில நாவ். ஹிந்தியில நாவ். போட், படகு, நாவ். போட், படகு, நாவ். படகுக்கு நாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் கன்னியாகுமரி சைட்லாம் போனீங்கன்னா நம்ம போட்டில் போவோம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதுக்கு ஹிந்தியில் நாவ், போட்டுக்கு நாவ். அடுத்து ஏர்போர்ட் அப்படிங்கறதுக்கு, இப்போ விமானம்னு நம்ம படித்தோம் இல்லையா ஏர்பிளேனுக்கு, ஏர்போர்ட் அப்படிங்கிறதுக்கு விமான நிலையம். இப்போ விமான நிலையம் அப்படிங்கும்போது ஹவாயி அட்டா. ஏர்பிளேனுக்கு ஹவாயி ஜஹாஜ் அப்படின்னு படித்தோம், ஞாபகம் இருக்கா? இப்போ ஏர்போர்ட்டுக்கு ஹவாயி அட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர்போர்ட்டுக்கு ஹவாயி அட்டா. இப்போ பேருந்து நிலையம், நம்ம பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் ஏறணும் அப்படின்லாம் சொல்லும்போது இந்த பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறதுக்கு பஸ் அட்டா.
இப்போ பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் கேட்கணும் அப்படின்னா இந்த வார்த்தை நமக்கு தெரிஞ்சிருந்தா தான் கேட்க முடியும். பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறதுக்கு, பேருந்து நிலையம் அப்படிங்கிறதுக்கு பஸ் அட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர்போர்ட்டுக்கு ஹவாயி அடா அப்படின்னு வந்து நம்ம படித்தோம். பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் அட்டா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ ரோடு அப்படின்னா அதுக்கு ஹிந்தியில என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழ்ல சாலை அப்படின்னு சொல்லுவோம். அவங்க சடக், ஹிந்தியில சடக். ரோடுக்கு சடக். சாலை அப்படின்னா எஸ் அப்படிங்கிறதுல தான் ஆரம்பிக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சடக், ரோடு, சாலை, சடக், சாலை, சடக். இப்போ கண்ட்ரி அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்ம நாடு, இந்திய நாடு அப்படின்னு சொல்லும்போது தேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை நம்ம அதிகமாக கேட்டிருப்போம். இந்த இண்டிபெண்டன்ஸ் டைம் அப்போல்லாம் நம்ம அதிகமாக கேட்டிருப்போம். கண்ட்ரி அப்படின்னா நாடு அப்படிங்கிறதுக்கு தேஷ், நாடு, தேஷ். கூடவே ஒரு தடவை வாய் விட்டு சொல்லி பாருங்க. நாடு அப்படின்னா ஹிந்தியில தேஷ், நாடு, தேஷ். சரி, இப்போ சிட்டி, இப்போ ஒரு சென்னை சிட்டி இல்லைன்னா பெங்களூர் சிட்டி அப்படிங்கிறதுக்கு நகரம் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க ஹிந்தியில் அப்படின்னா ஷஹாகர், ஷஹாகர். நகரம் அப்படிங்கிறதுக்கு ஷஹாகர், பெங்களூர் ஷஹாகர், சென்னை ஷஹாகர். சிட்டி அப்படிங்கிறதுக்கு சிட்டி, நகரம் அப்படிங்கிறதுக்கு ஷஹாகர். டெல்லி ஷஹாகர், நகரம் ஷஹாகர். யூஸ்வலாக சிட்டி, வில்லேஜ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். கிராமம் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லுவோம். அதுக்கு காவ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமம்க்கு மட்டும் கிடையாது. நான் இன்னொரு வீடியோ சொல்லியிருந்தேன், நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லும்போது காவ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஊரு அப்படிங்க, அது சிட்டியாக இருந்தாலும் கிராமமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் காவ் அப்படின்ட்டு தான் வந்து சொல்லுவாங்க. வில்லேஜுக்கு கிராமம், கரெக்டான வார்த்தை கிராமம் அப்படிங்கிறதுக்கு காவ், காவ். நான் கடல், வெக்கேஷனுக்கு நம்ம கடல் போகிறோம், சீ போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கடலுக்கு ஹிந்தியில் சமுத்திர, சமுத்திர. இந்த வார்த்தையும் நம்ம அதிகமாக கேட்டிருப்போம். பட் ஆனால் அந்தளவுக்கு நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம். சி, கடல் அப்படிங்கிறதுக்கு சமுத்திர அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. மெரினா கடல் அப்படின்னாலும் மெரினா சமுத்திர, சமுத்திர. கடல் அப்படிங்கிறதுக்கு சமுத்திர. இப்போ கடற்கரை அப்படிங்கிறதுக்கு சமுத்திர தட், சமுத்திர தட். கடலுக்கு சமுத்திர, கடற்கரை அப்படிங்கிறதுக்கு சமுத்திர தட், சமுத்திர தட். இதே ரோடுக்கு நம்ம ஒன்று படித்தோம், ஞாபகம் இருக்கா? சாலை அப்படிங்கிறதுக்கு சடக் அப்படின்னு சொல்லுவோம். கடலுக்கு சமுத்திர, கடற்கரைக்கு சமுத்திர தட், சமுத்திர தட். இப்போ மலை, அதாவது மவுண்டெயின், மலைகள் அப்படிங்கிறதுக்கு பஹாத், பஹாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிமாலயா பஹாத், ஏன்னா அது ஒரு மலை. மவுண்டெயின் அப்படிங்கிறது ஹில், ஹில் ஸ்டேஷன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம்ல, ஹில், மலைக்கு போறேன் அப்படின்னு தான் சொல்லும்போது அந்த மலை அப்படிங்கிறதுக்கு வார்த்தை பஹாத், மலைகள். மவுண்டெயின் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில பஹாத். சரி, இப்போ நம்ம வந்து ஒரு ஃபாரஸ்ட், காடு அப்படின்னா அதுக்கு ஜங்கல். இங்கிலீஷ்லையும் ஜங்கிள்னு தான் சொல்லுவோம், ஜங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு சின்ன ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். ஜங்கல் அப்படின்ட்டு சொல்லுவோம் ஹிந்தியில். ஃபாரஸ்ட், காடு அப்படிங்கிறதுக்கு ஜங்கல். இதுக்கு முன்னாடி படித்த மலைகள், மவுண்டெயின் அப்படிங்கிறதுக்கு பஹாத், காடுக்கு ஜங்கல். அடுத்தது நம்ம கார்டன், தோட்டம். எங்கள் வீட்டில் தோட்டம் இருக்குது அப்படின்ட்டு ஒருத்தவங்க கிட்ட சொன்னோம் அப்படின்னா தோட்டத்துக்கு முதல்ல வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தோட்டம், கார்டன், அதுக்கு பாக் அப்படின்னு சொல்லுவாங்க. தோட்டம்க்கு பாக், மலைகளுக்கு பஹாத், சீக்கு சமுத்ரா, ரோடுக்கு சதக். அதே மாதிரி தோட்டம்க்கு பாக், தோட்டம்க்கு பாக். இப்போ பேலஸ் அப்படிங்கிறதுக்கு மாளிகை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில், அதுக்கு மஹால் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த வேர்டும் நமக்கு ரொம்பவே ஃபெமிலியர் தான். ஏன்னா தாஜ்மஹால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால ஈஸியாக ஞாபகம் இருக்கும். மாளிகை, பேலஸ் அப்படிங்கிறதுக்கு மஹால். எக்ஸாம்பிள் தாஜ்மஹால். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. மாளிகை, பேலஸ் அப்படிங்கிறதுக்கு மஹால். யார்கிட்டயாவது நம்ம நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் கிட்ட நான் கோவிலுக்கு போகிறேன், இல்லை கோவில் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா, அந்த கோவிலுக்கான வேர்டு ஹிந்தியில் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மந்திர் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவிலுக்கு, டெம்பிளுக்கு, அதாவது ஹிந்தியில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மந்திர். மே மந்திர் ஜா ரஹா ஹோ, நான் கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அந்த வேர்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். கோவிலுக்கு மந்திர். மாஸ்க், மசூதி அப்படிங்கிறதுக்கு இதுக்கும் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. மசூதி அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் மஸ்ஜித் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஜமா மஸ்ஜித் அப்படிங்கிறதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் நம்ம படிச்சிருப்போம். மஸ்ஜித் அப்படிங்கிறதுனா மசூதி அப்படின்னு அர்த்தம். மாஸ்க், மசூதி அப்படிங்கிறதுக்கு மஸ்ஜித், மஸ்ஜித் அப்படின்னு சொல்லுவாங்க. மசூதி, மஸ்ஜித். சரி, டெம்பிளுக்கு என்னன்னு பார்த்துட்டோம், மந்திர். மாஸ்க்கு, மசூதிக்கு என்னன்னு பார்த்துட்டோம், அதுக்கு வந்து மஸ்ஜித். இப்போ சர்ச், தேவாலயம் அப்படிங்கிறதுக்கு கிரிஜாகர். தேவாலயம், சர்ச் அப்படிங்கிறதுக்கு கிரிஜாகர். சர்ச், கிரிஜாகர். டெம்பிள், கோவிலுக்கு மந்திர், மசூதிக்கு மஸ்ஜித், சர்ச்சுக்கு கிரிஜாகர், கிரிஜாகர். யார்கிட்டயாவது ஃபோனில் நம்மளோட லொக்கேஷனை சரியாக சொல்லணும் அப்படிங்கும்போது முதல்ல அது இடம், நம்மளோட அந்த இடத்துக்கு முதல்ல ஹிந்தியில் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளேஸ் இல்லைன்னா லொக்கேஷன் அப்படிங்கிறது தமிழில் இடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இடம் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் ஸ்தான். பிளேஸ் ஒரு லொக்கேஷன், இடம், ஸ்தான். சரி, இடம்க்கு ஸ்தான் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இதே ஒரு ஹிஸ்டாரிக் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறோம், வரலாற்றுக்கான இடம், வரலாற்று இடம் அப்படின்னா இதிஹாசிக் ஸ்தான். நம்ம தமிழ்லையும் இந்த வார்த்தை இருக்குது, இதிகாசம் அப்படின்ட்டுலாம் சொல்லுவோம். ஸோ இதிஹாசிக் ஸ்தான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். வரலாற்று இடம், ஹிஸ்டாரிக் பிளேஸ் அப்படின்னா இதிஹாசிக் ஸ்தான். ஸ்தான்னா இடம், இதிஹாசிக் ஸ்தான். இப்போ ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா வழி கேட்கணும் யார்கிட்டயாவது அப்படிங்கும்போது வழி அப்படிங்கிறதுக்கு ராஸ்தா, வே, வழி அப்படிங்கிறதுக்கு ராஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில. யார்கிட்டயாவது வழி கேட்கணும்னா நம்ம வந்து வழி அப்படிங்கிறதுக்கான வேர்டை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா கம்யூனிகேஷன்ஸ்க்கு நமக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ராஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. வே, இந்த வழியில போங்க அப்படிங்கும்போது ராஸ்தா, வழி அப்படின்னா ராஸ்தா. அடுத்து ருபீஸ் அப்படிங்கிறதுக்கு பணம் அப்படிங்கிறதுக்கு ருபையா அப்படின்னு சொல்லுவோம். பணம், ருபையா, பணம், ருபையா, ருபீஸ், பணம், இந்தியன் ருபீஸ் அப்படின்னு பணம் அப்படிங்கிறதுக்கு ருபையா. இப்போ ட்ராவல் போகிறோம், எனக்கு இவ்வளோ நாள் ஹாலிடே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா அதுக்கு வார்த்தை ஹாலிடே அப்படிங்கிறதுக்கு நம்ம விடுமுறைன்னு சொல்லுவோம். ஹிந்தியில் சுட்டி. ஹாலிடே அப்படின்னா சுட்டி, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஹாலிடே, சுட்டி. ஸ்டே அப்படின்னா தங்குவது அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அதுக்கு ஹிந்தியில் தஹர்னா. ஹிந்தியில் ஸ்டே, தங்குவது, தஹர்னா. தங்குவது, ஸ்டே, அதுக்கு தஹர்னா. ரீச், சேர்வது, பஹுஞ்ச்னா. பஹுஞ்ச்னா, சேர்வது. ரீச் அப்படிங்கிறதுக்கு பஹுஞ்ச்னா. ரீச், சேர்வது, பஹுஞ்ச்னா. லீவ், கிளம்புறது, அந்த கிளம்புவது அப்படிங்கிறதுக்கு நிக்கல்னா. நிக்கல்னா, லீவ், கிளம்புவது, கிளம்புறது அப்படிங்கிறதுக்கு நிக்கல்னா. கிளம்புவது, நிக்கல்னா. இப்போ ரோம், நம்ம சுற்றி பார்க்கறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சுற்றுவது, கூம்னா. சுற்றுவது, கூம்னா. ரோம், சுற்றுவது, கூம்னா. சுற்றுவது, கூம்னா. நியர்பை, அருகில், இந்த
பக்கத்தில் இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு ஆஸ்பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது நம்ம போயிட்டு வெளியூரில் போயிட்டு இங்கே பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு வார்த்தை அருகில், ஆஸ்பாஸ். கட்டணம், இப்போ எங்கேயாவது கட்டணம் செலுத்தணும் அப்படிங்கும்போது ஃபேர் எவ்வளோ அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா ஃபேர் கட்டணம், கிராயா. கட்டணம், கிராயா. ஃபேர் கட்டணம், கிராயா. இப்போ ஒன் வே டிக்கெட் ஒரு வழி டிக்கெட் அப்படிங்கிறதுக்கு ஏக் தர்ஃபா டிக்கெட். ஏக் தர்ஃபா டிக்கெட். ஒரு வழி டிக்கெட் ஏக் தர்ஃபா. ரவுண்டு ட்ரிப் டிக்கெட் இருவழி டிக்கெட் அப்படிங்கிறதுக்கு ஜஹார் லாட்னே கா டிக்கெட். ஒரு வழி டிக்கெட்டுக்கு ஏக் தர்ஃபா டிக்கெட், இருவழி டிக்கெட் ஜஹார் லாட்னே கா டிக்கெட். அட்ரஸ் முகவரி அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் பத்தா. முகவரி பத்தா. அட்ரஸ் முகவரி பத்தா. அட்ரஸ் முகவரி பத்தா. ஓ கிளாக் அதாவது மணி அப்படிங்கிறதுக்கு பஜே. கிட்னே பஜே. ஆப்ஸா ட்ரெயின் கிட்னே பஜே அப்படின்ட்டு நம்ம கேட்கணும் அப்படின்னா அந்த மணிக்கு பஜே. மணி பஜே. நன்றி, வணக்கம், தன்யவாத். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வர்றதுக்கு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.